வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாள் ஆச்சு பங்களாதேஷில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து பல தகவல்கள் வந்திருக்கு. அதை உங்கள் கூட இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறதா இருக்கேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், போன ஆகஸ்ட் 2024 ஷேக் ஹசீனாவை நாட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டு பதவியில் உட்கார்ந்தாரு முகமது யூனுஸ். ஒரு தற்காலிக அதிபர் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டாருன்னா, பல எதிர்ப்புகளை மீறி இராணுவ தலைவர் வகாருஸ்ஸமானையும் கவுத்து விடுறதுக்கு முன்னெடுப்புகள்லாம் செஞ்சாரு. அதில் தோல்வி அடைஞ்சாரு. அப்புறம் அவரை ஒரு மாதிரி சரி கட்டினாங்க. அமெரிக்காவினுடைய உதவி வந்தது, சைனாவை உதவி கேட்டாங்க, என்னென்னமோ குழப்பி அடிச்சு இப்போ அவர் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த முகமது யூனுஸ் ஒரு அளவுக்கு ஸ்திரமான ஒரு பொசிஷன்ல உட்காந்துட்டாரு. இந்த தற்காலிக அதிபர் அப்படிங்கிற பதவியில அவர் நல்லா ஸ்ட்ராங்காவே உட்காந்துட்டாரு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கிற அந்த பதவி இருக்கு இல்லைங்களா, நல்லா நம்ம என்ன திருப்பி நான் 2-3 தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்றேன். என்னன்னா, இது அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவி கிடையாது. இது அமைக்கப்பட்ட பதவி. யாரால் அமைக்கப்பட்டது அப்படின்னா, அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் மற்றும் CIA, அதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனமான ISI, அதுக்கப்புறம் சைனாவின் உளவு ஸ்தாபனமான MSS, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த முகமது யூனுஸை பங்களாதேஷ்ல ஒரு தற்காலிக அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு பதவியில அமர்த்தினாங்க. தற்காலிகம் சொல்லிட்டு இப்ப அது பர்மனண்டாவே ஆயிடுச்சு. அவரும் எலெக்ஷனை கூப்பிடுறதுக்கான முயற்சிகள் எதையுமே செய்யறதாகவே இல்லை. அவர் அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்காரு. இந்த முகமது யூனுஸை யுனைடெட் ஸ்டேட்ஸ் சார்ஜ் தி அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேசி ஆன் ஜேக்கப்சன் அப்படிங்கிற ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சார்ஜ் டி அஃபேர், அதுவும் ரெஜிம் சேஞ்சு இல்ல தங்களுடைய முன்னெடுப்புகளை நிலைநாட்டுறதுக்காக அந்த மாதிரி இருந்தா தான் அமெரிக்கால இருந்து பர்சனலா இங்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பங்களாதேஷுக்கு வந்து முகமது யூனுஸ் கூட பேச்சுவார். எல்லாமே க்ளோஸ்டு டோர் மீட்டிங், எல்லாமே ரொம்ப சீக்ரெட்டிவ் மீட்டிங் அப்படின்னு இருக்காங்க. சார், சீக்ரெட்டிவ் மீட்டிங்னா உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, அதுக்கு அப்புறமா சில நிகழ்வுகள் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு கணிப்பாங்க. வல்லுநர்கள் கணிச்சு சொல்றதை வச்சு அதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேங்கிறத எடுத்து உங்ககிட்ட சொல்றேன். உடனே சீக்ரெட் மீட்டிங்னா எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்காது. அதுக்கப்புறம் நிகழ்வுகள் நடக்கும். என்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதா நம்ம முக்கியமா பார்க்கணும். ஹசீனா வெளியே போயாச்சு, தனக்கு தோதான ஆள் வந்துட்டாங்க இல்லையா. இப்ப இந்த ட்ரம்ப் டாரிஃப் உலகம் ஃபுல்லுலயும் டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டார். இன்னைக்கு நடு இரவுல இருந்து அமெரிக்காவுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் டாரிஃபா வந்து கொட்ட போகுது. பைத்தியக்காரத்தனமா இருக்கு. எல்லாருமே எந்த ஷிப்ல போறதுக்கு ஒரு 10 நாளாவது டைம் ஆகாது அப்படின்லாம் சிரிக்கிறாங்க எல்லாரும். இந்த ஜேக்கப்சன் வந்தாங்கல்ல, ட்ரேசி ஆன் ஜேக்கப், முகமது யூனுஸ் கூட மிரட்டியோ உருட்டியோ ஏதோ அச்சுறுத்தல் செஞ்சோ என்னமோ செஞ்சிருக்காங்க. செஞ்சு NDA அப்படின்னு ஒரு இதை போட்டிருக்காங்க. இந்த NDA-னுடைய முழு விவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். அதாவது என்ன நடக்குதோ ஒப்பந்தம், அதை வெளியில நீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது. NDA அக்ரிமெண்ட்னு சொல்றாங்க. நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியமாவும் இருக்கு, அதிர்ச்சியாவும் இருக்கு. பங்களாதேஷனுடைய சுதந்திரம், பங்களாதேஷ் நாட்டினுடைய இறையாண்மை, பங்களாதேஷ் நாட்டு மக்களுடைய நலன், பங்களாதேஷ் நாட்டினுடைய ஆர்ம்டு போர்சஸ்னுடைய சுதந்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை சார்ந்த அவங்க எடுக்கக்கூடிய கருத்துக்கள், அதன் மூலமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாத்தையும் அடகு வச்சுட்டாரு. இந்த நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லியிருக்குன்னா, இது எல்லாம் இனிமே ஒண்ணுமே உங்களுக்கு கிடையாது. நீங்க வந்து ஒரு பரிபூரணமான அமெரிக்க அடிமை அப்படிங்கிற அளவுக்கு அதுல இருக்கு. இதெல்லாம் இப்ப தகவல் வந்தாச்சு. நான் சொன்னேன் இல்லையா, அடுத்தது என்ன நடவடிக்கை இருக்குன்னு. இதுதான் அந்த நடவடிக்கை. சரி, இவ்வளவு 5-6 விஷயம் சொல்றீங்களே, என்ன ஆயிருக்கு? அந்த அக்ரிமெண்ட்ல மிக முக்கியமான சில ஷரத்துக்கள், கிளாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பங்களாதேஷ் இனிமே ரஷ்யா, சைனா இவங்க கிட்ட இருந்து ஆயுத தளவாடங்களை வாங்க கூடாது. முதல் கண்டிஷன். இனிமே அவங்க எது வாங்குறதா இருந்தாலும் அமெரிக்கா கிட்ட இருந்தா வாங்கணும். சரி, ஓகே. அடுத்தது என்ன? பங்களாதேஷினுடைய முக்கியமான ஏற்றுமதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து இந்த ஆயத்த ஆடைகள், ரெடிமேடு கார்மெண்ட்ஸ், அது தவிர அப்பேரல்ஸ், அதுக்கான வரி வந்து கொஞ்சம் நான் விதிப்போம், கன்செஷன் கொடுப்போம். இந்த சொற்ப கன்செஷன், அதுவும் ஒரு சில ப்ராடக்டுக்காக நாட்டினுடைய இறையாண்மை, சுதந்திரம், பாதுகாப்பு, மக்கள் நலன் எல்லாத்தையும் அடகு வச்சுட்டாங்க. இதுதான் அந்த நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்டினுடைய முக்கியமான ஷரத்துக்கள்.
இதன் மூலமா என்ன ஆகுது? நல்லா கவனிங்க. ஷேக் ஹசீனா ரொம்ப திறமையா கஷ்டப்பட்டு 2 டேர்ம் ஜெயிச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமா எந்த வல்லரசனுடையுமே ரொம்ப கூடி குழாவற அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாம கொஞ்சம் விலகியே இருந்தான். இந்தியாவோட சுமூகமான உறவு வச்சிருந்தான். அதே சமயத்துல ஒரு சமநிலையில இருக்கக்கூடிய டீலிங்ஸ் அப்படிங்கிறதுல ரஷ்யா மற்றும் சைனா, அந்த 2 நாடுகள்ல இருந்து பல விதமான ராணுவ தளவாடங்கள்லாம் வாங்கினாங்க, உதவிகள்லாம் வாங்க. இப்ப எந்த இடத்துல நிக்குது அப்படின்னா, இந்த என்டிஏல பங்களாதேஷ் அதிபர் முகமது யூனுஸ் கையெழுத்து போட்டதுனால சைனா ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க வாங்க முடியாது, ராணுவ தளவாடங்களை வாங்க முடியாது. அப்பனா அங்க எதை இழக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய சுதந்திரத்தை இழக்கிறீங்க. ராணுவம் தான் சுதந்திரமாக சிந்திச்சு கருத்துக்களை உருவாக்கி அதன் மூலமாக எது தன்னுடைய நாட்டுக்கு நல்லது, எந்த நாட்டிலிருந்து ராணுவ தளவாடம் வாங்கணும் அப்படிங்கிற சுதந்திரத்தை இழந்து முழுமுற்றாக அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அமெரிக்கா கொடுத்தா உண்டு, கொடுக்கலன்னா அவுட்டு, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. இதை தவிர ஏற்கனவே ராணுவ தளவாடங்கள்லாம் வாங்கியிருக்கீங்க சைனா மற்றும் ரஷ்யாவுக்கு. இப்ப அதற்கான ஸ்பேர் பார்ட், அதற்கான சர்வீசஸ், மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதை என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் அம்போ, அவங்க இனிமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க தான் என்டிஏ சைன் பண்ணிட்டீங்க. ராணுவத்துக்கு மிகப்பெரிய அடி இது, பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். பாதுகாப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா பாதுகாப்பு பலவீனமா இருந்தா தான் பங்களாதேஷ தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்க முடியும் அப்படிங்கறது அமெரிக்காவினுடைய கணக்கு. இது தெள்ள தெளிவா தெரியுது. அடுத்தது என்ன பாக்குறோம்னா, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அதுல ஆயத்த ஆடைகள் செய்யறதுக்கு பல விதமான தையல் மிஷின்ல இருந்து பட்டன்ல இருந்து இது பண்ண எல்லாத்துக்குமே எம்ப்ராய்டரி போடுறது, அந்த மாதிரி எல்லா முன்னெடுப்புகளுக்குமே சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்து பல விதமான உதிரி பாகங்களோ எதுவோ எல்லா சப்ளையும் சைனால இருந்து வரணும். பங்களாதேஷ்ல ஒன்றும் உற்பத்தி எல்லாம் பெருசா கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப சைனா கை வருது. அமெரிக்காவுக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் எலிமெண்ட்ஸ் மேக்னட்ஸை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சிப்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்தியாவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பங்களாதேஷுக்கு மட்டும் கொடுத்துருவாங்களா? அதுவும் நீ சுத்தமா இந்த மாதிரி கையெழுத்து போட்டாக்க அமெரிக்காவோட சேர்ந்து நாடகம் ஆடினா கொடுக்க மாட்டாங்க. அது அடிபடுது, ராணுவம் அடிபடுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா என்னன்னா, பங்களாதேஷ்ல பலவிதமான பொருட்களே, ஏன்னா சைனா தான் உலகத்தினுடைய உற்பத்தியாளர் நாடுன்னு ஆயிடுச்சு. பின்னில இருந்து பிளேன் வரைக்கும் செய்யறோம். பிளாஸ்டிக் பொருட்களா இருக்கட்டும், மிஷினரி பார்ட்ஸா இருக்கட்டும், என்ன வேணா எடுத்துக்கோங்களேன், எல்லாம் சைனால இருந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அங்கேருந்து வரணும். இப்ப அங்கேருந்து எதுவுமே அந்த சப்ளை செயினே கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிட்டாங்க இந்த அக்ரிமெண்ட் மூலமா. பங்களாதேஷ் மக்களுக்கு மிகப்பெரிய அடி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து நிறுத்திட்டு. ஆக இந்த என்டிஏ என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, சாய்ஸ் அப்படிங்கிற வேர்டையே டிக்ஷனரியில இருந்து, பங்களாதேஷனுடைய டிக்ஷனரியில இருந்து சாய்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே எடுத்துட்டு ஸ்லேவ் அப்படிங்கிற வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. பங்களாதேஷ் டிக்ஷனரி திறந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை மிஸ் ஆயிடுச்சு, ஒரு வார்த்தை நல்லா ஆழமா பதியப்பட்டிருக்கு. சாய்ஸ் போயிடுச்சு, ஸ்லேவ் உள்ள வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அந்த முகமது யூனுஸ். அவருக்கு என்ன வந்தது? தன்னுடைய பதவி, தன்னுடைய சுகம் அது இருந்தா போதுங்கிற லெவல்ல இதாச்சுங்களா? இப்ப பாருங்க, இதை தவிர யூனுஸ் வந்து இன்னொரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அமெரிக்காவினுடைய போயிங் விமான கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அதோட 25 போயிங் விமானம் வாங்குறேன்னு சொல்லி கையெழுத்து. பங்களாதேஷுக்கு பணம் இங்க, அதெல்லாம் IMF வேர்ல்டு பேங்க்னு லோனை கொடுத்து அதை திருப்பி தானே எடுத்துக்கிட்டு கடன் சுமையில ஆழ்த்திட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் வழி இருக்கு, செஞ்சிருவாங்க. பாகிஸ்தான்ல செய்யறாங்க, ஸ்ரீலங்கால செய்யறாங்க, எத்தனையோ நாடுகள்ல செஞ்சுட்டு தானே இருக்கு. அது மாதிரி செஞ்சிருவாங்க. ஸோ 25 போயிங் விமானங்களை அதுவும் அதிக விலை கொடுத்து, லேட்டஸ்ட் மாடல்னு சொல்லி பொய் சொல்லி அதிக விலைக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் இல்ல, வாங்குவதற்கான ஒப்பந்தமே போடப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் செய்திகள் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒண்ணு ஆச்சுங்களா? அடுத்தது உணவுப் பொருட்கள். இந்தியா வந்து அரிசி அனுப்பிட்டு இருக்காங்க. பங்களாதேஷ் வந்து ரைஸ் ஈட்டர்ஸ், அவங்க வந்து ரொட்டி சாப்பிடுற ஆளு கிடையாது. அதனால இந்தியால இருந்து நிறைய அரிசி போகும். இப்ப வீட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தன்னுடைய கோதுமையை பங்களாதேஷுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகுது அமெரிக்கா. அதற்கான ஒப்பந்தங்கள், புரிந்துணர்வு இல்ல, ஒப்பந்தங்கள், MOU கிடையாது, ஒப்பந்தங்கள் கையெழுத்து. அதிக விலையில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. நல்லா பாருங்க, எல்லாமே பங்களாதேஷ் இறக்குமதி செஞ்சா அமெரிக்க பொருட்களுக்கு 0 டியூட்டி. அதே பங்களாதேஷ்ல இருந்து அமெரிக்காவுக்கு போறக்கூடிய கார்மெண்ட்ஸ், டெக்ஸ்டைல் குட்ஸ் எல்லாத்துக்குமே 15% வரி விதிச்சிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு கண்ட்ரி எப்படி இது மாதிரி அக்ரிமெண்ட் போட்டாங்க? நாட்டு நலனை சுத்தமா இழந்துட்டாங்க, கண்டுக்கவே இல்லை. நான் தான் சொல்றேன், சுதந்திரம், இறையாண்மை எல்லாத்தையுமே அடகு வச்சாச்சு, எல்லாத்தையுமே வித்தாச்சு. நாடு மட்டும்தான் இருக்கு, மக்களாவது மண்ணாங்கட்டியாதுங்கிற லெவல்ல கையெழுத்து போட்டுருக்காரு. ஸோ இதுதான் மிக மிக முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு.
நண்பர்களான இந்தியாவை பங்களாதேஷ் இழந்துருச்சு. ஏதோ ஓரளவுக்கு நண்பர்களாக இருந்த ரஷ்யா மற்றும் சைனாவையும் பங்களாதேஷ் இழந்துகிட்டு, அமெரிக்கா அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு, பங்களாதேஷ்ல உட்காந்துக்கிட்டு சைனா, இந்தியா மற்றும் பே ஆஃப் பெங்கால், மலாக்கா ஸ்ட்ரைட்டு, இந்தியன் ஓஷன் ரீஜன் எல்லாத்தையும் வேவு பார்ப்பாங்க, ஆளுமையை கொண்டு வருவாங்க. இது அப்படியே போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு கிடையாது. கண்டிப்பாக பாரத பிரதமர் இதற்கான சில வழிமுறைகளை எடுப்பார், கையில் எடுப்பாங்க, செய்வாங்க. பங்களாதேஷுக்கு சரியான பாடம் கற்பிக்கப்படும். அதே மாதிரி அமெரிக்காவும் இந்த இடத்துல விளையாடுறதுக்கான மைதானம் இது இல்லை அப்படின்னு திரும்பி போக வேண்டிய காலம் வரும். இப்படித்தான் ஆச்சு, ஆப்கானிஸ்தான்ல அப்படிதான் ஆச்சு. அமெரிக்கா துண்டை காணும் துணியை காணும்னா ஓடினாங்க. இப்ப திருப்பியும் பாகிஸ்தான்ல வந்து இறங்கியிருக்காங்க. பாகிஸ்தான் இந்த பங்களாதேஷுக்கு பல விதத்திலையும் ஆதரவும் உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு வருது. அதை என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்காங்க, பாகிஸ்தான் என்ன கேம் விளையாடுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு பங்களாதேஷில் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். இந்த டாரிஃப் மூலமாக பங்களாதேஷ் அடகு வைக்கப்பட்டது அமெரிக்காவுக்கு, அப்படி தெள்ள தெளிவாக தெரியும். பல ஆபத்துக்களை சுற்றியுள்ள எல்லா நாடுகளுக்குமே ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான செய்தி. உங்கள் கருத்துக்களை பதிவிடவும்